டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் கேங்கர்ஸ் ஏப்ரல் 24 முதல் உலகமெங்கும். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். 2025 ராகு கேது பயிற்சியில என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் முத்துக்குமாரி மேம். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். துலாம் ராசி நேயர்கள் 2025 வரக்கூடிய ராகு கேது என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மேம்? துலாம் ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பயிற்சி இப்போ ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ 6ஆம் இடத்துக்கு சனி போயிருக்கிறாரு. துலாமுக்கு இப்போ பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னாலே பயிற்சி பலன்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரபுள் தான். ஆனாலும் துலாமில் கரியரில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போது அந்த கரியரில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ராகுவும் கேதுவும் வராங்க. ராகு வர்றது 5ஆம் இடத்துக்கு, கேது வர்றது 11ஆம் இடத்துக்கு. ரொம்ப நாளாக நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது. ஒரு ரெஃபரன்ஸ் கேட்கவே எனக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, கேட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு நினச்சவங்களுக்கு கூட தன்னால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேப்பா, ஏதாவது ரெஃபர் பண்ணவான்னு யாராவது கேட்பாங்க. கேட்கும்போது உடனே டக்குன்னு உங்களோட ரெஸ்யூமை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலைங்கிறது கைக்கு உட்காந்துரும். ஈஸியாக ஒரு விஷயத்தை போய் ஜெயிக்கிறது, தன்னால் பழம் நழுவி பாலில் விழுந்து எல்லாம் சேர்ந்து வாயில் விழுற ஒரு கதையாக ரொம்ப ஈஸியாக கரியரில் போய் ஒரு செட்டில் பண்ணக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சி. ரொம்ப மெனக்கிடாமல் முயற்சி பண்ணாமல் அங்கே இங்கேன்னு அலைஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் எது பெரிய தலைவலியாக இத்தனை வருஷமும் இருந்ததோ அந்த தலைவலியை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு வருஷமாக துலாமுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அமையும். அதே மாதிரி துலாமுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஆசைகள் அதிகமாகும். நம்மளால் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமான்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கூட ட்ரீம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த மே 18க்கு பின்னாடி வரக்கூடிய ராகு கேது பயிற்சிங்கிறது பலவிதமான ஒரு ஆசை. அந்த ஆசையை அடையணுங்கிற ஒரு வெறி, குறிக்கோள், லட்சியம் அப்படிங்கிறத துலாமுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அதை அடையிறதுக்கான வாய்ப்பையும் சனி 6ஆம் இடத்துலேருந்து கண்டிப்பாக கொடுக்குறாரு. சூப்பர் சூப்பர். அதாவது வேலை கிடச்சிருச்சுனாலே மற்ற எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஓகே சூப்பர் மேம். இவங்களுக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கரியர் நல்லாயிருக்கும் பட்சத்தில் பிஸ்னஸுமே ரொம்பவே நல்லா தான் இருக்க போகுது. ஸோ பிஸ்னஸ் பிளேஸை கொஞ்சம் லக்ஸூரியஸாக மாற்றுவாங்க நிறைய பேர். ஸோ ரொம்ப நார்மலாக மினிமலான ஆக்சசரிஸ் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட இன்டீரியர்ஸ் பண்ணுறது, தன்னுடைய ஆஃபீஸை இன்டீரியர்ஸ் பண்ணி அழகுபடுத்துறது, தன்னை ஒரு பார்ஷாக காட்டிக்கிறது, லக்ஸூரியஸாக காட்டிக்கிறது, அந்த சொஃபஸ்டிகேஷன் அப்படிங்கிறத பிஸ்னஸில் காட்டி அதன் மூலமாக ஜெயிக்கிறது. ஏன்னா இதனால் இவங்க லாஸ் ஆக மாட்டாங்க. ஒரு இன்டீரியர்ஸ் ஒரு கடை வச்சுருக்காங்க, ஒரு இன்டீரியர்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இன்டீரியர்ஸ்னால நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் பிளேஸுக்கு ஒரு ஆடு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆட்னால நிறைய கஸ்டமர்ஸ் உள்ளே வருவாங்க. யூடியூப் இந்த மாதிரியான விஷயங்களில் தன்னுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதன் மூலமாக நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணி கஸ்டமர்ஸை இழுத்து பிஸ்னஸில் சக்சீட் ஆகக்கூடிய ஒரு இயர்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இப்போலாம் என்ன ஃபீல்டில் இருக்கிறவங்க கூட யூடியூப்பில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் துலாம் ராசி நேயர்கள் என்ன பிளாட்ஃபார்மில் இருந்தாலுமே இந்த யூடியூப், மீடியா இந்த மாதிரியான கருவிகளை யூஸ் பண்ணி தன்னுடைய டேலண்ட்டை வெளிக்கொணர்ந்து பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணி சக்சீட் ஆகக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த வருடமாக ராகு கேது பயிற்சி துலாமுக்கு அமைஞ்சிருக்கு. சூப்பர் மேம் சூப்பர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக எப்படி மேம் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி? படிப்பு பற்றி கண்டிப்பாக ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக படிப்பாங்க, லட்சியத்தை அடைவாங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அட் த சேம் டைம் ரொம்ப கெட்டு போகிற மாதிரியும் எதுவும் இல்லை. அரியர்ஸ் எல்லாம் இருக்காது. அதேமாதிரி நிறைய அரியர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட அதை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேசிக் இருக்குது, தலைக்கு மேலே ஒரு ரூஃப் இருக்குது, நான் சேஃபு, அந்த லெவலில் எஜுகேஷன் போகும். அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த பயிற்சிகள் நல்லா தான் இருக்குது. தசாபுத்தி நல்லா இருக்கும்போது கரியருமே நல்லா அமைஞ்சிடும். சின்ன சின்ன குழந்தைங்களையும் கூட பேரண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த டைமில் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும். சனியுமே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் அவுட் ஆஃப் எஜுகேஷனை இவங்க கற்றுக்கிறதுக்கான ஒரு டைமாக இது அமையும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸையும் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப அவசியம். அதேமாதிரி பேரண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்கன்னா குழந்தைங்க ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பேசுவாங்க. வெளியில் யாராவது ஆள் கிடைக்க மாட்டாங்களா, சோஷியலாக நம்ம பழக மாட்டோமா அப்படின்னு அந்த குழந்தைங்க தவிக்கும். டீனேஜர்ஸாக இருக்கும் பட்சத்தில் பேரண்ட்ஸ் அந்த ஸ்பேஸை கொடுக்கலன்னா வெளியிலேருந்து யாராவது இந்த ஸ்பேஸை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேரண்ட்ஸ் ஒரு இடம் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கைண்ட் ரெக்வெஸ்ட். ஓகே மேம். ஓகே, இவங்களுக்கு உடல்நலன் சார்ந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் மேம்? துலாமை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 6ஆம் இடமாக வரக்கூடியது மீனம், குருவுடைய ஒரு வீடு. ஸோ கண்டிப்பாக இவங்க எதில் கவனமாக இருக்கணும்னா ஏதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இம்யூன் சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, WBC அதிகமாகிறது, ஒரு கைவலி, கால்வலி, ஸ்கின்ல அந்த சொரியாசிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லைட்டாக இருக்குதுன்னா கூட அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா சரியாக போயிடும். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு நிறைய
துலாம் ராசிக்காரங்க ஆட்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் அதிகமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி பல் சார்ந்த பிரச்சனைகள், கண் சார்ந்த பிரச்சனைகள், இஎன்டி ப்ராப்ளம்ஸும் வரும். அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்குள்ளே போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஃப்ரீக்வெண்ட்டாக துலாம் ராசிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே, இவங்களுடைய மனநிலை வந்து இந்த ராகு கேது பேச்சினால ஏதாவது மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கா? ஸோ கண்டிப்பாக ஆசை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது தீனி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு லிமிட்டே இல்லாமல் ஸோ ஃப்ரீ பேடாக ரொம்ப ஒரு ஃப்ரீ வில்லாக வந்து இவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். எனக்கு லிமிட்டே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதெல்லாம் பண்ணுறது, நினைக்கிறதெல்லாம் பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவாக இல்லை, யாரையும் இவங்க கெடுக்க போகிறதில்ல. தனக்கு பிடிச்சதை தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறாங்க, பர்சியூ பண்ண போகிறாங்க. பட் இது இவங்களுக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா துலாம் பொதுவாக அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் மேக்ஸிமம் வாழும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு தனக்காக வாழ ஆரம்பிப்பாங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொடுத்து நல்ல வெற்றி பாதைக்கு தான் துலாமை கூட்டிகிட்டு போகுது. ஓகே மேம், இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து ராகு கேதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ அவங்க அதுலேருந்து தற்காத்துக்கணும்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும்? கல்கண்டு சாதத்தை செஞ்சு டொனேட் பண்ணிடணும். ஸோ கல்கண்டில் ஒரு சாதமோ இல்லை சக்கரை பொங்கலோ இது ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சு நல்ல ஸ்வீட் கூட போட்டு நெய்யெல்லாம் அதிகமாக விட்டு நல்லா அழகாக செஞ்சு அதை வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த இனிப்பை சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைங்க சந்தோஷப்படுறது மகாலட்சுமியோடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். ராசிநாதன் சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நெயில் பாலிஷ் வாங்கி கொடுக்கறது, கம்மல், பாசி, ஊசின்னு அந்த மாதிரி குட்டி குட்டி பெண் குழந்தைங்க ஆசைப்படும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் அதுங்களுக்கு வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கறது. ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன கொடுத்தா அது சந்தோஷப்படும். அதுவும் ஒரு கஷ்டப்படுற அது குழந்தையா இருக்கும்போது அதுக்கு அதிகமாக யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் செய்யும்போது அந்த குழந்தையோட மனசில் வரக்கூடிய மகிழ்ச்சி மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்தி உங்களுடைய டைமை இன்னும் பொன்னானதாக மாற்றி கொடுக்கும். சூப்பர் மேம். அதாவது வந்து துலாம் ராசிக்காரங்க வந்து ஒரு ஃப்ரீ பேர்டாக இருக்க போகிறாங்க. அவங்களுடைய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க மேம். நன்றி மேம். நன்றி. பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் கேங்கர்ஸ் ஏப்ரல் 24 முதல் உலகமெங்கும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.